இனம் காணாத விண்மீன்களே, ஆஹா இப்பெண் பூவின் சொந்தங்களே, பாசம் தேவை என்றே தேடும் பெண் தாமரை, நீரில் நில்லாமலே வார்க்கும் அன்பின் மழை, சாயம் பூசாவளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி, சாயம் பூசாவளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி. வீட்டுக்குள் பூங்காவை உருவாக்குவாள், தோசைக்கல் ஓசைக்கும் ஸ்வரம் தேடுவாள், 7 வண்ணங்கள் உறவு சேர்த்து செய்வாளோர் உலகு, சாதிக்க போதிக்கும் கல்லூரியோ இவள் ஆதிக்கம் செய்வார்க்கு முள்வேலியோ, புதுமை பூவான பிறவி கடமையோயாத காட்டருவி, செந்தாமரையோ குளநீரில் மலரும் பெண் தாமரையோ மனம் நூறில் வளரும், சாயம் பூசா வெள்ளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி. முளைச்சு 3 இலை விடல, அப்ப சொன்னா ஆத்தா சொன்னானு என்னையே வேவு பார்க்க வந்துட்டல நீ. ஹலோ மேடம், நான் ஆட்டோ டிரைவர் பேசுறேன் மேடம். வந்துட்டேன், மண்டபத்துக்கு வெளியே தான் நிக்கிறேன் மேடம். அங்கேயே வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். ஓகே மேடம். அம்மா வலி தாங்க முடியல. கிளம்பு. ஏந்திரு. எங்க? ஏந்திரி. கிளம்பு போலாம். வா. எங்கம்மா? என்னையே நீ கேள்வி கேக்குறியா? உன்கிட்ட எங்கன்னு சொன்னதா வருவியா? கிளம்பு. நான் வரல. நான் வர மாட்டேன். பிச்சு போட்டுவ பிச்சு. வாயை மூடிக்கிட்டு பேசாம வா என்னோட. நான் வர மாட்டேன். விடுமா. வாயை மூடிட்டு வா. வர மாட்டேன். நான் வர மாட்டேன். விடுமா. நான் வர மாட்டேன். சத்தமே வரக்கூடாது. புரியுதா? நான் வர மாட்டேன். நான் வர மாட்டேன். இப்ப வந்துருவாரு என் வீட்டுக்காரரு. எப்படிமா இருக்காரு? நல்லா இருக்காரு? நல்லா இருக்காரு. வாய் முடிட்டு வாடி. இருங்க வந்துறேன். அண்ணே, அண்ணே, குழந்தை எங்க கூட்டிட்டு போறீங்க? உனக்கு என்ன? உன் வேலைய பாத்துட்டு ஓடி. அண்ணே, குழந்தை கத்துறா பாருங்க. அண்ணே, நீ வாடி. உனக்கு இருக்கு. அண்ணே, சொல்றத கேளுங்க. வாடி. இருங்க அண்ணே, எங்க போறீங்க? வாடி. உன்னை வீட்ல போய் வச்சுக்கிறேன். நீங்க தானே கால் பண்ணீங்க? மேடம், உட்காருங்க. ஏறு. உட்காரு. அண்ணே, ஒரு நிமிஷம் இருங்க. என்னம்மா? அண்ணே, எங்க கூட்டிட்டு போறீங்க அவள? நான் எங்க வேணாலும் கூட்டிட்டு போவேன். நீ யாரடி கேக்குறதுக்கு? போய் எப்படி? ஐயோ. சித்தி. அக்கா, புள்ளத்தாச்சி பொண்ணு இப்படி தள்ளி விடுறீங்க? இவளை என் வழியில வர வேண்டாம்னு சொல்லி வை. சித்தி. குழந்தை எப்படி போட்டு அடிச்சிருக்காங்க? ஏய், என் புள்ளைய யாரும் தொடக்கூடாது. இப்ப அவளை எங்க கொண்டு போயிட்டு இருக்கீங்க? ஏய், எங்கேயோ கொண்டு போற. உனக்கு என்ன? நீ பெத்த புள்ளையா கூட்டிட்டு போயிட்டு இருக்க? நான் பெத்த நான் கூட்டிட்டு போறேன். என்ன பண்ண? அத எங்க கூட்டிட்டு போறீங்க? என்னவோ பண்ற. நீ யாரடி கேக்குறதுக்கு? என்ன உமா இப்படி பேசுற? கல்யாணம் நடக்குதுங்க, நீயும் குழந்தைய இல்லன்னா எப்படி? அத்தை, இவளை கட்டி மேய்க்க முடியல அத்தை. இவளை மட்டுமே பாத்துட்டு இருக்க முடியுமா? கல்யாணத்துல நானும் கூட மாட வேலை செய்ய வேண்டாமா? அதனாலதான் அத்தை. அப்படி இது பாருங்க, உங்களால முடியலன்னா எங்க கிட்ட விட்டுடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஏய், உன்கிட்ட நீ தேவையில்லாத பேச்சு. டிரைவர் வண்டி எடு.
ஏய் குஷி குஷி அவளை பிடிங்க. குஷி குஷி நில்லடி. என்னமாச்சு? இதோ வந்துடுறேன். சார் ரூம்ல ஏசில உட்காரலாம். நான் எங்க உட்கார்ந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்க வேலையை பாருங்களேன். உங்களுக்காக போங்க. சார் ஏங்க வாங்க சீக்கிரம் வாங்க. எங்கடி? சொல்ல கேட்காம உமா குஷியை தூக்கிட்டு போறாங்க. வந்து என்னன்னு என்ன சொல்ற? கேளுங்க. வாங்களே வாங்க. பாப்பா ஆ ஆ அம்மா நீ ஓடுற ஏய் எங்க நீ மறுபடியும் ஓடுற? அடி வேணுமா உனக்கு? விடுமா நான் எங்க வரல அம்மா ப்ளீஸ் ஏன் இப்படி பண்ற குஷி நீ? நான் இங்க இருக்கேம்மா அம்மா ப்ளீஸ் மா அம்மா ப்ளீஸ் மா என்ன கூட்டி போகாதம்மா அழாதம்மா. வாய் மூடு. விடுமா அம்மா அம்மா ஏய் ப்ளீஸ் ஓடியா ரோட்ல? அம்மா ப்ளீஸ் அறிவியல கொஞ்சமாவது? அக்கா அவ இங்க இருக்கட்டும். நாங்க பாத்துக்கிறோம். அண்ணே நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. சொல்றேன்ல. அண்ணே நாங்க சொல்றது கொஞ்சம் கேளுங்க. வாங்க சீக்கிரம். அண்ணே அம்மா விடுமா அண்ணே அவளை கூட்டிட்டு போகாதீங்கன்னு சொல்றேன்ல. ஸ்னேகா நீயாவது சொல்லுமா? போகல சீக்கிரம். அண்ணே சீக்கிரம் போங்க. மாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் மாமா. நான் யாருக்கிட்டையும் பேச விரும்பல. எனக்கு புரியுது, நம்ம சண்டையில அப்புறமா போட்டுக்கலாம். முக்கியமான விஷயம் மாமா. எனக்கு என்னவோ ராஜீவ் மாமா ஆபத்துல இருக்காரோன்னு தோணுது. மாமா தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. சரி சொல்லு. உள்ள வாங்க. வந்துடுறோம் வாங்க. என்னமா மீனா, ஏதாச்சும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்க உட்காருங்க. என்ன எதுக்காக இங்க அடிச்சிட்டு வந்த? மாமா விடிஞ்சா பிரியாவோட கழுத்துல தாலி ஏறப்போகுது. இந்த நேரத்துல உமாக்கா நடந்துக்கிற விதம் பிரியாக்கு ஏதாவது ஆபத்துல போய் முடியுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஸ்னேகா எப்ப பார்த்தாலும் நீ உமாவை குறை சொல்லிக்கிட்டே இருக்காத. ஐயோ அப்படி இல்ல அத்த. குஷிய அடிச்சு அப்படி கூட்டிட்டு போக வேண்டிய அவசியம் என்ன? அதுக்கான அவசரம் என்ன? நீங்க தடுத்து அவங்க போயிட்டாங்கல்ல, உங்களுக்கு அதுல சந்தேகம் வரலையா? வருதுதான், ஆனா அவ குழந்தைமா, நாம என்ன பண்ண முடியும்? என்ன அத்த, என்னவோ தப்பு நடந்திருக்கு. முதல்ல அவங்க ராஜீவ் மாமா காணாம போனதுக்கு கவலைப்படுற மாதிரி தெரியலையே. ரெண்டாவது குஷி ஏதோ சொல்ல வரா, அத சொல்ல விடாம அவங்கதான் தடுக்கிறாங்க. ஆமா, குஷி ஏதோ ரகசியம்னு வீட்டுல என்கிட்ட சொல்ல வந்தா. உமா அடிச்சு கூட்டிட்டு போயிட்டா. மாமா குஷி காணாம போய் கிடைச்சிருக்கா. அவளை ரூம்குள்ள கொண்டு போய் வச்சு அடிச்சிருக்காங்க. அவ முகம் எல்லாம் செவந்து போயிருக்கு. குஷி என்ன சொல்ல வந்தா? மாமா இருக்கிற இடம் அவளுக்கு தெரியுமா? எனக்கு எதுவுமே புரியல. குஷி ரோட்ல அப்பாவை தேடிட்டு போனதா கமலாமா சொன்னாங்க. மாமா இருக்கிற இடம் குஷிக்கு தெரியுமா? இல்லனா அவ எதுக்கு ராஜீவ் மாமாவை தேடி போவா? அக்கா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அங்க பொண்ணு வீட்டுக்காரங்க யாராவது நிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நானே 10 வேஷம் போட முடியுமா? அங்க போய் நில்லங்கா. டேய் இருடா, அதை விட முக்கியமான வேலை இங்க இருக்கு. அந்த ரூம்குள்ள அப்பா அம்மாவை கூட்டிட்டு போய் ஸ்னேகா பஞ்சாயத்து வைக்கிறா. அதான் நான் இங்க நின்னுட்டு இருக்கேன். அண்ணா மேக்கப் போட ஆளே வரலண்ணா. ஆமா, நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? இருமா, அவங்களோட ரூம்ல என்ன பேசிட்டு இருக்கா? தெரியல, ஒரே மர்மமா இருக்கு. அந்த பக்கம் உமா அண்ணி குஷி அடிச்சு ஆட்டோல ஏறி போயிட்டாங்க. எப்போக்கா?
இந்த பக்கம் இவங்க 3 பேருக்கும் ரகசிய மீட்டிங் வேற. எனக்கு யாராவது ஏதாவது சொல்லுங்களேன். இங்க என்ன நடக்குது எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. உனக்கு ஏண்டி இந்த தலைவலிலாம்? நீ பேசாம உள்ள போ. அண்ணா, கல்யாணத்தை நிறுத்தி யாராவது ட்ரை பண்றாங்களாண்ணா? இங்க பாருமா, அவங்க தலையால தண்ணி குடிச்சாலும் ஒண்ணும் முடியாதுமா. தெரியல ஸ்னேகா ரூம்ல அப்பாவோட என்ன பேசிட்டு இருக்கான்னு. ஸ்னேகா நீ இப்படி பண்றாங்களேண்ணா, கேட்டா உன் நல்லதுக்கு உன் எதிர்காலத்துக்குன்னு சொல்லி என் வாயை அடைச்சிடுறாங்களே. இங்க பாரு பிரியா, எல்லாரும் ஊரை சுத்தி உன்கிட்ட வந்து நிப்பாங்க. அப்ப நீ ஸ்ட்ராங்கா பிரதீப் தான் வேணும்னு ஒத்த கால நில்லு. யாரும் ஒன்னும் சொல்ல முடியாது. நீங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியல துவாரகேஷ். நான் வேணா உள்ள போகட்டுமா? அக்கா நீ சும்மா இருக்க, அவங்க கிடக்குறாங்க. அவங்க என்னதான் திட்டம் போட்டாலும் ஒன்னும் நடக்க போறது இல்ல. ஸ்னேகா நான் கழுத்தை பிடிச்சி வெளியே தலை தான் போற, நீ பாத்துக்கிட்டே இரு. ஒரு நிமிஷம் சார், ஹலோ லேட் ஆயிட்டு பிரியா, இருக்கு. அவங்க கூட போமா. இங்க பாரு, நீ ரூமுக்கு போய் மேக்கப்பை போடு. ரிசப்ஷனுக்கு டைம் ஆச்சு, புரியுதா? போ, இங்க வாங்க. எதை பத்தியும் கவலைப்படாத, புரிஞ்சுதா? போ. தம்பி துவாரகேஷ், இது வந்துட்டேன். அக்கா நீங்க இன்னைக்கு போய் ரிசீவ் பண்ணு, அவங்கள பத்தி கவலைப்படாத. துவாரகேஷ், சரி. அது வந்துட்டேன். உமா குஷிய எங்கெங்க கூட்டிட்டு போயிருப்பா? என்னடி கேள்வி இது? அவன் அப்பா வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போயிருப்பா. குஷி எதுக்காக இவ்வளவு அவசரமா கூட்டிட்டு போகணும்? தயவு செஞ்சு அதை பத்தி கொஞ்சம் யோசிங்க. ராஜீவ் மாமா எங்க இருக்காருன்னு கண்டிப்பா உமாக்காக்கு தெரியும். மாமாவோட உயிருக்கு ஏதோ ஆபத்து. என்னம்மா நீ என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க? அத்த, இவ்ளோ நேரமா போன் ரிங் போயிட்டே இருந்தது. இப்போ மாமாவோட போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஏமா அதுக்கும் அவன் உயிர் ஆபத்துங்கிறதுக்கும் என்னம்மா சம்பந்தம்? புரிஞ்சுக்கோங்க அத்தை, நான் கிட்டத்தட்ட 50 கால்ஸ்க்கு மேல பண்ணிட்டா. ஒரு கால் கூட அவர் எடுக்கல. அட்லீஸ்ட் எனக்கு ஒரு மெசேஜ் தான் அனுப்பியிருப்பாரு. அவர் அது கூட அனுப்பல. போன் அவன் எங்கேயாவது மறந்து வச்சுட்டு போயிருக்கலாம். ஒருவேளை வீட்டுல இருக்கோ என்னமோ. அத்தை, இந்த மாதிரி சப்ப கட்டி கட்டி நம்மளே ஏமாத்திக்க வேண்டாம். மாமா, நான் சொல்றேன், போன் மாமா கிட்ட தான் இருக்கு. ஆனா போன் பண்ற நிலைமையில மாமா தான் இல்ல. அவர் சீரியஸா ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்காரு. ஏதோ முக்கியமான விஷயமா போறேன்னு என்கிட்ட சொன்னாரு. ஆமாம்மா, நான் கல்யாணத்துக்கே வரதா இல்லை. நீங்கள் மண்டபத்துக்கு போங்கப்பா. நான் கல்யாண நிறுத்தத்துக்கு ஏற்பாடுலாம் பண்ணிட்டு அங்கே வரையும் நம்பிக்கையோடு சொல்லிட்டு போங்கம்மா. அப்படின்னா மாமாவுக்கு அஞ்சலி பத்தி ஏதோ தெரிஞ்சிருக்கு. அவ இருக்கிற இடம் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். அவளை கூட்டிட்டு வரதுக்கு தான் அவர் போயிருக்கணும். மாமா, அது ஒண்ணுதான் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கான காரணமா இருக்க முடியும். வேற என்ன பண்ணாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. அவன் இன்னும் வரலையம்மா. அஞ்சலி கூட்டிட்டு வர போன இடத்துல ஏதோ தப்பு நடந்திருக்கும். ராஜீவ் மாமா மாட்டிக்கிட்டு இருக்காரு. ஐயோ, அவர் உயிருக்கு ஏதோ ஆபத்து இருக்குமோன்னு எனக்கு தோணுது. அம்மா அம்மா ப்ளீஸ், அடிக்கடி அப்படி சொல்லாத. என் அடி வயிறு கலங்குது. மாமா மாமா ப்ளீஸ், நம்ம இதுக்கு மேல வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்ல மாமா. ஒண்ணு ராஜீவ் மாமா நம்மள தேடி இங்க வரணும், இல்ல நம்ம ராஜீவ் மாமாவை தேடி உடனடியா போகணும். மாமா ப்ளீஸ், இல்லனா பின் விளைவுகளை நம்ம தான் சந்திக்க வேண்டியிருக்கும். மாமா ப்ளீஸ், இதுக்கு மேல எதையுமே யோசிக்காதீங்க. தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்க. வாடி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். சரி மேடம். வா. அம்மா நான் வர மாட்டேன். வாடி, நான் வர மாட்டேன். ஒழுங்கா வா. வாடி, சொன்னா கேளு. வா, தேவையில்ல மடி வாங்காத. ஐயோ, வாடி. அம்மா ப்ளீஸ் வர மாட்டேன். நான் ஏய், வாடி, வா. நான் கல்யாணத்துக்கு போணும். ஐயோ, சொல்றத கேளு குஷி. நீ கெட்ட அம்மா, அது கெட்ட தாத்தா. பிச்சு ஓன. தாத்தாவா? ஓட்டுன. குழந்தை அடிக்காது. இது குழந்தை இல்லப்பா, குட்டி சாத்தா இது. பேய், பிசாசு. இவள கொல்லணும். என்னெல்லாம் பேசுறா பாத்தீங்களா? உங்களையும் என்னையும் ராஜீவ் கிட்ட போட்டு கொடுத்தது இவதான். உடுவுமா, இவ சொன்னதுனால என்ன ஆச்சு இப்போ? நல்ல தானே, அவனே வந்து மாட்டிக்கிட்டான்ல. தாத்தா எங்க அப்பா எங்க? தெரியலம்மா, வருவாரு. தேடதான் ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே, போய் எங்க அப்பாவை நீ புடிச்சு வச்சிருக்க. பாருமா, பாத்தீங்களாப்பா? என் பேத்தி எவ்வளவு பிரில்லியண்டா பேசுறப்பாரு. ஃபியூச்சர் ஒரு பெரிய டிடெக்டிவ் ஆபீசரா வருவா. நீங்க வேற என் வயிற்றுல கலப்பாதீங்க. அந்த ராஜீவ் இவள கெடுத்து குட்டிச்சோரா ஆக்கி வச்சிருக்கான். நம்மள வேவு பாக்குறதுக்கு இந்த சின்ன குழந்தைய யூஸ் பண்ணிருக்கான்பா. அவன் எப்படிப்பட்ட அயோக்கியனா இருப்பான்? இவங்க 2 பேரும் அடிச்சு கூத்துல நம்ம பிளானே ஸ்பாயில் ஆயிடும் போல இருக்கு. அம்மா, யூ டோன்ட் வரி. அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டல, நான் பாத்துக்கிறேன். நீ போ, நீ முதல்ல கிளம்பு. நீங்க நிக்காத. நீ அங்க போய் தங்கி சிச்சுவேஷன் வாட்ச் பண்ணு. எப்ப அஞ்சலி ரிலீஸ் பண்ண சொல்லு. தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். சரிப்பா,
நான் வரேன். சரி, நீ இவள கிளம்பு. பத்திரமா நீ பாத்துக்கோ. போ. மாமா நானும் வரேம்மா. தாத்தா என்ன குஷி விடு குஷி தாத்தா. வேணாம். மாமா நானும் வரேன். குஷி குஷி நில்லு 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 குஷி. ஏய் விடு போ. இந்த பாரு, நான் நாளைக்கு கல்யாணத்துக்கு போய் உன்னை கூட்டு போறேன். அம்மா போட்டோம். நீ என் கூட இருந்தேன்னா நான் உனக்கு நிறைய ஐஸ்கிரீம் சாக்லேட்டும் வாங்கி கொடுப்பேன். ஓகேயா? வா வா போலாம். தாத்தா என்ன விடு. இந்த பாரு பாரு, இப்படி இருமல் வருது, அழுதா திரும்பி வருமே, வரக்கூடாது. இந்த பாரு குஷி, இந்த மாதிரி நீ அழுதுனா இருமல் வரும். அப்புறம் எப்படி நீ ஐஸ்கிரீம் சாப்பிடுவ? நீ கெட்ட தாத்தா. இந்த பாரு இந்த பாரு இந்த பாரு, இந்த கெட்ட தாத்தா இப்ப நல்ல தாத்தா மாறி காமிக்கிட்டமா? பார்க்கலாமா? வரியா? வா. இந்த மாதிரி அழக்கூடாது. ஓகே? நீ இப்படி உட்காரு, நான் வரேன். ஓகே? ஒரு நிமிஷம் குஷி, நீங்க உட்கார்ந்துரு, நான் வரேன். கல்யாணத்துக்கு போகணும். இந்த குஷி, முதல்ல இதை குடி, இன்பது சரியா போயிடும். அப்புறம் தாத்தா உனக்கு ஐஸ்கிரீம் சாக்லேட் வாங்கி கொடுக்குறோம். ஓகே? தாத்தா கசக்குது தாத்தா. கசக்குதா? அப்ப இது சாக்லேட் தரேன். ஓகே? இந்தா சாக்லேட். அரை டேப்லெட் தானே நெஸ்கி போட்டேன். காரில் வரைக்கும் பிரச்சனை கிடையாது. குட் நைட் குஷி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. சரி இருங்க, இப்ப வந்துடுறேன். வரவங்க எல்லாரையும் கரெக்டா ரிசீவ் பண்றீங்களா? பண்றோங்க. சரி, கரெக்டா பாத்துக்கோங்க. என்னையும் சேர்த்து ரிசீவ் பண்ணணும். வாங்க வாங்க. என்னங்க இப்படி எழுச்சி போயிட்டீங்க? அதெல்லாம் இருக்கட்டும். என்ன வாசல்ல நம்ம ஆளுங்க யாருமே காணோம் ரிசீவ் பண்றதுக்கு. என்னாச்சு? சரி, அது ஓகே. உடம்பு எப்படி இருக்கு? நான் நல்லா தாங்க இருக்கேன். ஆனா கல்யாணத்துல தான் ஏகப்பட்ட பிரச்சனை. வா. என்னங்க என்னங்க நீங்க 4 நாளா ஒரு ஃபோன் கூட எனக்கு பண்ணல, வெறும் மெசேஜ் மட்டும் அனுப்பி வைக்கிறீங்க. ஒன்றும் இல்லை, உன் மேலே கொஞ்சம் கோவத்தில் இருந்தேன். ஏன் மேல கோவமா? கதிர் தான் உன்னை செக்கப்பு கூப்பிட்டு போனானே, இதே என்கிட்ட சொல்லலை. அது நேர்ல பார்த்து சொல்லலான்னு. சரி விடு, இங்கே இதை பற்றி பேசவனா? மனசில் கொஞ்சம் அடிச்சுட்டே இருந்தது, அதனால தான் கேட்டேன். இல்லைங்க, நான் சொல்லலான்னு தான். உனக்கு அவனால எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? இல்லைங்க, அது சரி விடு, அப்புறம் பேசிக்கலாம். கோவப்படாதீங்க, நான் சொல்றத கேளுங்க. கோவம்லாம் இல்லை, ஆனால் அவன் மேலே வருத்தம் இருக்கு. கல்யாணம் முடிட்டோம், அப்புறம் பேசிக்கலாம். இல்லைங்க, உங்களை டென்ஷன் பண்ண வேணாம், நேர்ல வந்ததும் சொல்லிக்கலான்னு தாங்க சொல்லல. புரியுது மீனா, கல்யாணம் முடிகிற வரைக்கும் அதை பற்றி பேச வேணாம். வா வாங்க வா. வாங்க சார், வாங்க. டேய், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சார், வராங்க, மாப்பிள்ளை வீட்டுல எல்லாத்தையும் எடுத்து வைங்க. வாங்க வாங்க உட்காருங்க. வாங்க சார், உட்காருங்க. வாங்கம்மா உட்காருங்க. என்னப்பா இலையெல்லாம் போட்டு ரெடியா வச்சிருக்கீங்க? உட்காருங்க சார். ஏய், ஸ்வீட் கொண்டு வாப்பா முதல்ல. அண்ணே வாங்க. வா 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 வா. வைப்பா வை. கொடுங்க கொடுங்க, நான் வைக்கிறேன். இந்தாங்க மாப்பிள்ளை. என்னப்பா நீ எதுக்கு இந்த வேலை எல்லாம் செய்யற? மாப்பிள்ளை வீட்டுக்கு நான் தானே பரிமாறணும். அப்புறம் நான் மட்டும் என்ன? அண்ணே வைங்கண்ணே. சுதாகர் சார், என்ன நீங்களுமா?
நல்லா சாப்பிடுப்பா. சாப்பிடுங்க சார். துவாரகேஷ், எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குப்பா. ஏன் அவ்வளோ மோசமாவா இருக்கு? நல்ல கேட்டரிங் தான் சொல்லியிருக்கோம் மேடம். கருணாகரன் சார் தான் சாப்பாடோட முழு பொறுப்பை ஏற்றுக்கிட்டாரு. நான் டிஃபன் சொல்லல, வந்ததுல இருந்து நானும் பாக்குறேன். மீனாவும் நீ தான் ஓடி ஓடி வேலை பாக்குறீங்க. உங்க வீட்ல மத்தவங்க யாருமே கிட்ட வர மாட்டேங்கிறாங்க. வரல என்ன சந்தோஷப்படுங்க, வருத்தப்படாதீங்க. ஸ்னேகா கூட இப்படி நடக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. உங்க 2 பேரை தவிர மத்தவங்க எல்லாம் கூடி கூடி ஏதேதோ பேசிக்கிறாங்க. அவங்கள பார்த்தா அவங்க முகத்துல எல்லாம் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லையேப்பா. அது முதல்லயே தெரிஞ்சது தானே. அதுக்கு என்னமோ புதுசா வருத்தப்படுறீங்க? அப்படி இல்ல மாப்ள, வீட்ல தனிப்பட்ட முறையில எந்த கோபம் வேணாலும் பட்டுக்கலாம். ஆனா கல்யாண மண்டபத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் சகஜமா இருக்க வேண்டாமா? கல்யாணத்துக்கு வர்றவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? கல்யாணம் ஒழுங்கா நடக்கதான் பாருங்க. மத்த விஷயத்துல கண்ணை மூடிக்கங்க. நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான்.